எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, வெற்றி மேல் வெற்றி. கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21, 30, 31 வசனங்கள். இன்று சர்வதேச அளவில் அநேக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகிறது. ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறும் வாய்ப்பு கிடைத்துவிட்டாலே போதும், மிகுந்த பெருமை மிக்கவர்களாக கருதப்படுகின்றனர். சாய்னா என்ற ஒரு பெண் இறகு பந்து போட்டியில் தேர்ச்சி பெற்ற வீராங்கனையாக காணப்பட்டாள். ஒலிம்பிக் போட்டியில் இறகு பந்து விளையாட்டில் பதக்கம் பெற்ற முதல் இந்திய பெண் அவள். ஆனாலும் தரவரிசையில் முன்னணி வீராங்கனைகளுடன் அவ்வப்போது தோற்கடிக்கப்பட்டாள். இது அவளுக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. பார்வையாளர்களும் அவளது ரசிகர்களும் அவளை பலவாறு ஊடகங்களில் விமர்சனம் செய்தனர். இதை பார்த்து அவள் நொந்து அழுதாளாம். மிகுந்த அவமானமும் வேதனையும் அவளை ஆட்கொண்டது. இனிமேல் இறகு பந்து விளையாட்டுப் போட்டியில் நான் கலந்து கொள்ளவே மாட்டேன் என்று தீர்மானம் செய்தாள். ஆனால் அவளது பயிற்சியாளர் பெங்களூர் சென்று சிறந்த பயிற்சியை கொடுத்து 2015ஆம் ஆண்டு மே மாதத்திற்குள் உலக தரவரிசையில் முதலாவது இடத்தை பிடிக்க அவளுக்கு உற்சாகம் கொடுத்தாராம். அவளும் இந்த சவாலை ஏற்று முறையாக பயிற்சிகள் எடுத்து அதே 2015 மார்ச் மாதத்தில் இந்தியாவில் நடைபெற்ற உலகளாவிய போட்டியில் கோப்பையை வென்று தரவரிசையில் முதல் இடத்தை பெற்றாளாம். 35 ஆண்டுகளுக்கு பின் ஒரு இந்தியர் இறகுபந்து போட்டியில் முதலிடம் பெற்று இந்தியாவிற்கு புகழை தேடி தந்தது எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நமது சொந்த முயற்சி அற்ப பிரயோஜனமும் மற்றது. ஆனால் இறைவன் மாத்திரமே நமக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும். நம்மளுடைய முயற்சியோ நம்மளுடைய திறமைகளோ ஒன்றுமில்லை. பரத்திலிருந்து வெற்றி மேல் வெற்றியை அவர் கொடுக்கும்போதே நாம் உலக தரவரிசையில் முதலாவதாக வரத்தக்கதாய் சிறந்த இடத்திற்கு செல்ல முடியும். இந்த பெண்ணிடமும் அப்படிப்பட்ட அவளது பயிற்சிக்கு ஏற்ற ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், நமது கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. ஆகவே நாம் ஜெயம் கொடுக்கிற தேவனிடம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கும்போது நமது வாழ்வின் எல்லா காரியங்களிலும் அவர் வெற்றியை தருவார். நமது சுய புத்தியின் மேல் சாய்ந்து இவ்வளவுதான் என்று நாம் முடிவு எடுப்பதை விட ஆண்டவர் நமக்கு தகுந்த வழி நடத்தி அவரே காரியத்தை வாய்க்கச் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நமது எல்லா பாரங்கள், எல்லா சூழ்நிலைகள், எல்லா கவலைகள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அவரது பாதத்தில் அர்ப்பணித்து வைக்கும்போது அவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து உயர்த்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டாலும் பரத்திலிருந்து ஜெயம் கிடைக்கிறது என்பதை பார்க்கிறோமப்பா. ஆண்டவரே, உமக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லையப்பா. ஆண்டவரே, உலகத்தார் எத்தனை ஆலோசனைகளோ புத்திமதிகள் சொன்னாலும் ஆண்டவரே, உமக்கு பயப்படும் போது ஆண்டவரே, எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நீர் எங்களுக்கு பரத்திலிருந்து கொடுக்க வல்லமையாய் உள்ளவராய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்தரலும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.